போட்டி பிடிக்கும் மாணவ அனைவருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா அந்த கருணை கொலை அதில் வந்து இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிவ் எத்தனேஷியாங்கிறத இந்தியாவில் வந்து 2011 பார்த்தீங்கன்னா அதை வந்து ஓகே அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஆக்சுவலாக ஆர்டிகல் 21 படி ரைட் டு லைஃபும்பாங்க, வாழ்வதற்கு தான் உரிமைம்பாங்க. ரைட் டு டைங்கிறது இருக்காது, சாவுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாதும்பாங்க. ஆனால் 2011 பார்த்தீங்கன்னா அந்த அருணா வழக்குங்கிறது ஒரு முக்கியமான வழக்கு. இந்த அருணாங்கிற ஒரு பெண் வந்து ஒரு செவிலியர். அவங்க வந்து கர்நாடகாவில் பிறந்திருந்தாலும் மும்பையில் பார்த்தீங்கன்னா ஹெம் ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, நர்ஸாக ஜாயின் பண்ணுறாங்க. 1973 பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ப்ரூட்டலாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்கள அட்டாக் பண்ணி அவங்கள ரேப் பண்ணியிருக்காங்க, அவங்க நகையை கொள்ளடிச்சிருக்காங்க. இதனால் அவங்களுக்கு அந்த ஆக்சிஜன் கட் ஆகிறதுனால மூளைச்சாவு அடைஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 42 வருஷம் ஹோமா ஸ்டேஜில் இருந்து இறந்து போகிறாங்க. அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து கருணை கொலை பண்ணணும் அப்படின்னு அவங்க அந்த அவங்களுடைய அருணாவுடைய தோழி ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பத்திரிகையாளராக இருக்காங்க. அவங்க வந்து கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க, கருணை கொலையை அங்கீகரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. பேசிவ் எத்தனேஷியா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடாது, ஆக்டிவ் எத்தனேஷியா கிடையாது, பேசிவ் எத்தனேஷியா தான் இருக்குது. அதை அங்கீகரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து விராணின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டு கேஸ்லேயும் ஃபேவராக ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுது. அப்போ 2011 முதல் முறையாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பேசிவ் எத்தனேஷியாவை வந்து அங்கீகரிக்காங்க. ஆனால் அந்த பொண்ணை பாதுகாத்த பொண்ணுடைய கூட வேலை பார்த்த செவிலியர்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, இது அனுமதிக்கக்கூடாது. ஏன் அனுமதிக்கக்கூடாதுன்னா, நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறோம், அதனால் நீங்கள் வேண்டாம் அப்படிம்பாங்க. அப்போ ஒன்று கோர்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, பேசிவ் எத்தனேஷியா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, இருந்தாலும் நீங்கள் தோழிங்கிறது ஒரு ஆட்டை ரெண்டாட்டை போய் பார்ப்பீங்க. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நிறைய தடவை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்துலேயே இருந்து செவிலியர்கள் பார்க்காங்க. அதனால் டெத்துங்கிறது நேச்சராக இருக்கட்டும்பாங்க. அப்போ அவங்களோட டெத்து நேச்சராக இருக்குது. இருந்தாலும் இந்தியாவில் முதலாக அந்த அருணா வழக்கில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா பேசிவ் எத்தனேஷியா வந்து அங்கீகரிக்கப்படுது. திரும்ப 2018 என்னன்னா காமன் காஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆர்டிகல் 21 ரைட் டு டை வித் டிக்னிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க. அந்த கேஸில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ ரைட் டு டைங்கிறது ரெகக்னைஸ் பண்ணுறாங்க, லீகலைஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த கேஸில் லீகலைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அதை கொஞ்சம் அதில் வந்து நிறைய மேஜிஸ்ட்ரேட்டை கையெழுத்து வாங்கணும், அப்படி நிறைய முரண்பாடுகள் இருந்தது. திரும்ப அதை 2023 பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இப்போ பேசிவ் எத்தனேஷியா வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க. மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு 2026 இப்போ பார்த்தீங்கன்னா ஹரிஸ் ராணா இந்த கேஸில் ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா, அந்த பேசிவ் எத்தனேஷியா வந்து படி என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா, ஒரு பையன் வந்து இப்போ வந்து அவனை கருணை கொலையை வந்து இந்தியாவில் வந்து லீகலைஸ் பண்ணி நிறைவேற்றியிருக்காங்க. அப்போ அந்த இதுதான் ஃபஸ்ட் டைம் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஆனால் அருணா வழக்குலேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ இதான் இதனுடைய தீம். கருணை கொலை இந்தியாவில் இருக்குது, அவ்வளோதான். அதில் வந்து நமக்கு ஒரு 3 டைப் இருக்குது. அந்த 3 டைப்பில் நம்மகிட்ட இருக்கிறது வந்து பேசிவ், என்ன அதான் முக்கியம், பேசிவ் எத்தனேஷியா, என்ன ஆக்டிவ் எத்தனேஷியா. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் நமக்கு தெரியணும். ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு ஆளை வந்து இன்ஜெக்ட் பண்ணி அவங்கள கொல்றோன்னா அது ஆக்டிவ். ஒரு ஆள் பிழைக்க மாட்டாங்கன்னு தெரியுது, பிழைக்க மாட்டான்னு சொன்னோன்னா நம்ம வந்து என்ன பண்ணாங்கன்னா டாக்டர் என்ன பண்ணா இன்ஜெக்ட் பண்ணுறாரு, ஊசி மூலமாக கொல்றாரு, அப்போ பேசிவ். இப்போ அந்த ஆளுக்கு வந்து பிழைக்க மாட்டான்னு தெரியுது, அவருக்கு சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா வெண்டிலேட்டர் மாட்டியிருப்பாங்க, சப்போர்ட்டாக சில இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் மாட்டியிருப்பாங்க. அந்த சப்போர்ட்டாக மாட்டக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வித்ட்ரா பண்ணுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க இறக்க போகிறாங்க, அது பேசிவ். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பேசிவ் யுத்தனேஷியா மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அந்த வழக்கு இந்த வருஷம் நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்லும் அந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கேஸை ஃபுல்லாக கேட்கலாம், நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ இது சிம்பிளாக ஞாபகம் எப்படி ஞாபகம் கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வயசான பாட்டி அல்லது தாத்தா அவங்களுக்கு வந்து உயிர் இழுத்துட்டு இருக்கும்போது என்னென்னா பால் ஊற்றுவாங்க. அந்த பால் ஊற்றி அவங்கள நீங்கள் வந்து கொன்னீங்கன்னு வச்சுருங்களேன், அதுக்கு பேர் என்னன்னா ஆக்டிவ் யுத்தனேஷியா, பால் ஊற்றி. இப்போ கிட்டத்தட்ட ஊசி போடுற மாதிரி இது. இதே நேரத்தில் அவங்க வயசான ஆட்களுக்கு எதுவுமே கொடுக்காம நிப்பாட்டுறீங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டேங்க, எதுவுமே கொடுக்காம நிப்பாட்டுறீங்கன்னு வச்சுக்கலாம், வித்ட்ரா பண்ணுறீங்க, அவங்களை கவனிக்கிறதே வித்ட்ரா பண்ணுங்க. அவங்க வந்து இயற்கையாக இறந்து போகிறாங்கன்னா அதுக்கு பேர் பேசிவ்.
யுத்தனீசியா, ரெண்டுமே கருணை கொலை தான். அப்போ அந்த ஆக்டிவ் யுத்தனீசியாங்கிறது சுவிட்சர்லாந்தில் இருக்குது. சுவிட்சர்லாந்து தான் முத ரெகக்னைஸ் பண்ண கண்ட்ரி. இப்போ ஆக்டிவாக நீங்கள் யுத்தனீசியா பண்ணணும் அப்படின்னா சுவிட்சர்லாந்துக்கு போயிடலாம். பேசிவ் யுத்தனீசியாங்கிறது சுப்ரீம் கோர்ட் வந்து 2011, 18, 23, 26ங்கிறது ஹரிஸ் ராணா கேஸ். ஆனால் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட்டில் இது சம்மந்தமாக ஃபஸ்ட் டைமாக ஒரு பில்லு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்டிவ் யுத்தனீசியா, பேசிவ் யுத்தனீசியா. ஆக்டிவ்னா ஆக்டிவ், ஒரு ஆளை வந்து என்ன செய்யணும், விஷம் கொடுத்து கொள்கிற மாதிரி. இது என்னென்னா ஒன்றுமே சாப்பாடே போடாமல் கொள்கிற மாதிரி. அண்ணா அந்த மாதிரி நான் வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம கேஸ் நேம் இதுதான், ஹரிஸ் ராணா. பார்க்கலாம், இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்போ நமக்கு என்னென்னா இதான் கான்டெக்ஸ்ட். சுப்ரீம் கோர்ட் வந்து அலோடு வித்ட்ரால் ஆஃப் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை வித்ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா 31 year old ஹரிஸ் ராணா இன் ஃபஸ்ட்டு, இந்த வார்த்தையை கவனிக்கணும், ஃபஸ்ட்டு பேசிவ் யுத்தனீசியா கேஸ் இன் த கண்ட்ரி. அருணா வழக்கில் அந்த பேசிவ் யுத்தனீசியாவை ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரியல் இதில் பார்த்தீங்கன்னா யாருக்கு இதை வந்து செயல்படுத்துகிறாங்க கேட்டிங்கன்னா ஹரிஸ் ராணாக்கு யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஹரிஸ் ராணா யாருன்னு கேட்டிங்கன்னா 2013 பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் படிக்காப்பிட்டார். பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் ஒரு மாடியிலேருந்து கீழே விழுந்துருந்தாரு. விழுந்த உடனே அவருக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மூளைச்சாவு அடைகிறாரு. அப்போ ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போகிறாரு. கோமா ஸ்டேஜில் கிட்டத்தட்ட இவ்வளோ நாள் கோமா ஸ்டேஜில் இருக்காங்க. இப்போ உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னா, எங்கள் பையனை வந்து பேசிவ் யுத்தனீசியா கருணை கொலை பண்ணுங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் கேட்காங்க. அவங்க ஓகே இதை பண்ணிடலாம் அப்படிம்பாங்க. ஆனால் இதை பண்ண வேண்டிய நாங்கள் ஆர்டர் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஏற்கனவே அதுக்கு வந்து லீகலைஸ் ஃபார்ம் இருக்குது. மெடிக்கல் போர்டு 2 போர்டு ஓகே பண்ணாவே கொடுத்துடலாம். இருந்தாலும் ஃபஸ்ட்டு டைம்னால ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால் இது ஒரு முக்கியமான கேஸ். இப்போ யுத்தனீசியானா என்ன அப்படின்னா, அதாவது இப்போ ஆக்டிவ் யுத்தனீசியாவாக இருக்கட்டும், பேசிவ் யுத்தனீசியாவாக இருக்கட்டும், மொத்தத்தில் கருணை கொலை. அப்போது ஒரு ஆளை வந்து கொலை பண்ணுற மாதிரி தான். ஏன்னா அப்போ ஒரு இன்டென்ஷன் இருக்கு. அப்போ இதை தான் கொடுக்குறாங்க. யுத்தனீசியா இஸ் த ப்ராக்டிஸ் ஆஃப் இன்டென்ஷனலி எண்டிங் ஆஃப் லைஃப். அவங்க லைஃப்பை வந்து எண்டு பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷன், ஒரு குறிக்கோள் இருக்குது. ஏன்னா நம்மளை பொறுத்தவரைக்கும் வந்து நேச்சர் ஆஃப் டெத்து தான். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க லைஃப்பை முடிக்கணும்னு சொல்லியே நம்ம என்னென்னா அதை ஒரு இன்டென்ஸோடு செய்கிறாங்க. அதான் யுத்தனீசியா. அப்போது எதுக்காண்டி பண்ணுறாங்கன்னா டு எலிமினேட் பெயின். அவங்களால வந்து வாழ முடியாது, ரொம்ப பெயினில் இருப்பாங்க, சஃபரிங் எலிமினேட் பண்ணுறக்காண்டி இந்த மாதிரி கருணை கொலை. தமிழில் பார்த்தீங்கன்னா கருணை கொலை. இப்போ இதில் வந்து நமக்கு வந்து ஒரு 3 டைப் இருக்குது. அதில் முக்கியம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ், பேசிவ் தான் முக்கியம். அப்போ இதை பாருங்கள், ஆக்டிவ் யுத்தனீசியாங்கிறது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா இல்லீகல். நம்ம நாட்டை பொறுத்த இல்லீகல். சுவிட்சர்லாந்து தான் முத இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம நாட்டில் எது அலௌடுன்னு கேட்டிங்கன்னா பேசிவ் யுத்தனீசியா. அப்போ பேசிவ் யுத்தனீசியா என்ன கேட்டிங்கன்னா, ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்கள ஊசி போட்டு கொண்டாங்கன்னா அது ஆக்டிவ். அவங்களுக்கு வாழ்றதுக்கு சப்போர்ட்டாக கூட வெண்டிலேட்டர்லாம் உருவி விட்டிங்கன்னு வச்சுக்கலாம், அதுக்கு பேர் பேசிவ். அப்போ இதில் கொடுக்காங்க பாருங்கள், வித்ட்ராவல் ஆஃப் த லைஃப் சப்போர்ட். இப்போ அவங்க உயிர் வாழ்றதுக்கான சப்போர்ட்டாக உள்ளதெல்லாம் வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பேர் பேசிவ் யுத்தனீசியா. இது இந்தியாவில் லீகல், ஆனால் வித் சேஃப்கார்டு. அதுக்கு ப்ரொசீஜர் நிறைய வச்சுருக்காங்க. அப்போ இந்த 2 தான் முக்கியம். ஏன்னா இது என்ன கேட்டிங்கன்னா டைரக்ட் ஆக்ட் டு காஸ் டெத். டைரக்ட் ஆக்ட்னா டைரக்டாக ஊசி போடுறது, டாக்டர் வந்து ஊசி போடுறது வந்து ஆக்டிவ் யுத்தனீசியா. அடுத்தது ஃபிசிஷியன் அசிஸ்ட் சூசைடு அப்படின்னு ஒரு கருணை கொலை இருக்குது. இதில் என்னென்னா டாக்டர் ஊசி போட மாட்டார், டாக்டர் ஏதாட்டும் மருந்து கொடுப்பாரு, அதை எடுத்து நம்மளே சாப்பிட்டுக்கிடணும். ஏன்னா இது வந்து என்ன கேட்டிங்கன்னா சூசைட் பண்ணுற மாதிரி. அப்போ ப்ரொவைடிங் மீன்ஸ் ஆஃப் எண்ட் ஆஃப் லைஃப் தான். ஆனால் இதுக்கு என்ன வித்தியாசம் நமக்கு தெரியும். ஆக்டிவ் யுத்தனீசியானா ஒரு டாக்டர் வந்து என்ன செய்யறாருன்னா ஊசி போடுறான்னு அர்த்தம். இங்கே வந்து என்னன்னா டாக்டர் வந்து ரெடி பண்ணி வச்சிருவார், ஏன்னா மருந்து ஒரு இதை குடிச்சிக்கோன்னு. ஆனால் இது அவன் தான் எடுத்து குடிக்கணும். இதுவும் இந்தியாவில் கிடையாது. இந்தியாவில் இருக்கிற ஒரே யுத்தனீசியா என்ன கேட்டிங்கன்னா பேசிவ் யுத்தனீசியா. அதை தான் இதில் கொடுக்குறாங்க. இந்தியா லீகலி பெர்மிட் ஒன்லி பேசிவ் யுத்தனீசியா அண்டர் ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன். நிறைய கண்டிஷன் இருக்குது. அப்போ வந்து ஆக்டிவ் பேசிவ் மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கிடுங்க. ஏன்னா இது வந்து இந்த வருஷம் கேட்கக்கூடிய கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்போ இப்போ வந்து எவாலுவேஷன் ஆஃப் யுத்தனீசியா இன் இந்தியா. இந்தியாவில் இப்படி வருது, அதான் பார்க்குறோம். அருணா சன்பாக் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2013 அந்த கேஸ், அருணா கேஸ் அப்படிம்பாங்க. இப்போ அருணா கேஸுங்கிறது நம்ம இப்போ தான் பார்த்தோம். அருணா கேஸுங்கிறது ஒரு கர்நாடகா பொண்ணு, ஆனால் மும்பையில் போய் என்னென்னா கெம் ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க வந்து செவிலியராக வேலை பார்க்காங்க, நர்ஸாக வேலை பார்க்காங்க. அப்போ 1973
அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா 1973 அவங்க வந்து படுகொலை செய்யப்படுறாங்க. படுகொலை செய்யல, அட்டெம்ப்ட் டு மர்டர், அப்புறம் ராபரி. ஆனால் அதுக்கு கதை வந்து ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஆள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க, நாய் வளர்க்கக்கூடிய ஆள்கிட்ட. அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு அட்டெம்ப்ட் டு மர்டர்னு சொல்லி நாய் சங்கிலியை வச்சு கழுத்தை பிடிச்சி இருப்பார். அப்போ மூளைக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் நரம்பு கட் ஆகிறதுனால அவங்க வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட உள்ள நகையெல்லாம் பிடிங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ அந்த அக்யூஸ்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு 7 வருஷம் தண்டனை தான் கொடுத்தாங்க. ஆனால் இந்த பொண்ணு 42 வருஷம் கோமா ஸ்டேஜில் இருந்து இறக்குது. இப்போ இதான் இதோட பிரச்சனையே. கோமா ஸ்டேஜில் வந்து இறக்குறதுனால அவங்க பிழைக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு கருணை கொலை அலோவ் பண்ணிட வேண்டியதானே. அதான் அந்த கேஸுடைய சாராம்சம். இப்போ அதை தான் கொடுக்குறான். இல்லை பாயிண்ட் பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு கேஸுடைய இது புரியும். இப்போ நமக்கு என்ன கேட்டிங்கன்னா, இதில் என்ன கொடுக்காம பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜுடிஷியல் ரெகக்னைசேஷன் ஆஃப் பேசிவ் எத்தனேசியா இன் இந்தியா. இப்போ முக்கியமான பாயிண்ட். ஃபஸ்ட்டு ஜுடிஷியல் ரெகக்னைசேஷன் பேசிவ் எத்தனேசியா கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் அவங்கள கூட இருந்த கொலிக் நர்ஸ்லாம் வந்து அந்த பொண்ணு பேசிவ் எத்தனேசியா கொடுக்க வேண்டாம், நாங்கள் பார்த்துக்கிறோம், இயற்கையாகவே இறக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை லீகலாக ஃபஸ்ட்டு டைம் கொடுத்தது இப்போ கரிசனா கேஸ். அருணா ரிமெயின் இன் பெர்சிஸ்டன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்னா கோமா ஸ்டேஜ், பெர்சிஸ்டன்ட்னா கண்டினியூஸ். அப்போ கண்டினியூஸ் கோமா ஸ்டேஜ் 73 இருந்து. ஏன்னா அப்போ கோர்ட் அலோடு வித்ட்ரா பண்ணுற சொல்கிறாங்க. வித்ட்ரா ஆஃப் லைஃப் சப்போர்ட் இன் எக்ஸப்ஷனல் கேஸ் கொடுக்குறாங்க. அப்போ இந்த கேஸ் யார் கொண்டு போகிறா அப்படின்னா, அவருடைய தோழி ஒரு பத்திரிக்கையாளர் பிங்கி விரானி, இவங்க தான் போகிறாங்க. ஆனால் அவங்க அனுமதி கொடுத்தாலும் அந்த நேச்சுராக தான் டெத் ஆகும். ஏன்னா இப்போ இந்த கேஸ் அடுத்த காமன் காஸ் ஆஃப் யூனியன் ஆஃப் இந்தியா 2018. இதில் வந்து ஒரு 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியலமைப்பு பெஞ்சு வந்து அமைக்கிறாங்க. இதில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ரைட் டு டை வித் டிக்னிட்டி இந்த வார்த்தையை கொண்டு வராங்க. ஏன்னா ஆர்டிகல் 21 என்னென்னா ரைட் டு லைஃப் தான் இருக்குது, வாழ்வதற்கு தான் உரிமை இருக்குது. ஆனால் இங்கே வந்துன்னா கண்ணியத்துடன் இறப்பதற்கு உரிமை இருக்குது அப்படிங்காங்க. கண்ணியத்துடன் இறப்பதற்கு உரிமை இருக்குது, ஆர்டிகல் 21 இருக்குது அப்படின்னு காமன் காஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் கொண்டு வர்றாங்க. அதே நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் கொஞ்சம் அதை வந்து என்னென்னா ப்ரொசீஜராக உள்ளே கொண்டு வராங்க. டீட்டெயில் ப்ரொசீஜரை வந்து இந்த காமன் காஸில் கொண்டு வர்றாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெக்கக்னைஸ் லிவிங் வில் அப்படிங்காங்க. வில்லுன்னா உயில், வாழும்போதே உயிர் எழுதி வச்சிடணும். இப்போ நம்ம உடம்புல வந்து ஆர்கானை டொனேட் பண்ணுறோமா, அப்போ நம்ம கண் தானம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, கண் தானம் பண்ணும்போது உயிரோடு இருக்கும்போதே கண் தானத்தை எழுதி வைக்கல. அதே மாதிரியே எனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால், கோமா ஸ்டேஜ் வந்தது, நான் பிழைக்கவே மாட்டேன்னு ஒரு சுச்சுவேஷன் வந்தால் என்னை வந்து நீங்கள் என்னென்னா கருணை கொலை பண்ணிடணும். அப்படி வாழும்போதே உயிர் எழுதி வச்சிடணும். கிட்டத்தட்ட ஒரு ஆர்கானை டொனேட் பண்ணுற மாதிரி எழுதி வச்சிடணும். ஏன்னா அப்போ இது முக்கியமானது. அப்போ இந்த கேஸில் என்ன சொல்கிறேன்னா, லிவிங் வில்லுங்கன்னு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. அப்போ அந்த டீட்டெயில் ப்ரொசீஜர் கொடுக்காங்க 2. ஆனால் இதில் நிறைய முரண்பாடுகள் இருக்கும். அந்த முரண்பாடுகளை தவிர்க்கிறதுக்காண்டி சுப்ரீம் கோர்ட் கைட்லைன் மாடிஃபிகேஷன் சொல்லி 2023 கொண்டு வராங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். அப்போ முந்தி காமன் காஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அட்டஸ்டேஷன் வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை வாங்கணும்பாங்க. இப்போ நீங்கள் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் எல்லாம் வாங்க வேண்டாம், ஒரு நோட்ரிட்ட வாங்க, அல்ல ஒரு கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட வாங்கினாவே போதும் அப்படிங்காங்க. அடுத்தது இந்த லிவிங் வில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த உயில் இருக்கும்போதே உயில் எழுதுறாங்க கொடுக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து என்னென்னா நேஷ்னல் ஹெல்த் டிஜிட்டல் ரெக்கார்டு டிஜிட்டேஷன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறீங்க, இப்போலாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு 2 நாள் கழிச்சு போய் பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்ரே சொன்னோடனே டப்புன்னு எடுத்து காட்டிடுவாங்க, இதான் உங்கள் எக்ஸ்ரேன்னு. அதே மாதிரி நீங்கள் எனக்கு என்ன காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு வந்தால் எனக்கு கருணை கொலை பண்ணிருங்கன்னு சொல்கிறோம்ல, அதை வந்து என்னென்னா டிஜிட்டல் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் ஈஸி அக்சஸாக இருக்கும் அப்படிங்காங்க. அதுமாதிரி 48 ஹவர்ஸில் நம்ம வந்து என்ன கேட்டிங்கன்னா இதை வந்து செயல்படுத்தணும்பாங்க. முந்தியெல்லாம் கலெக்டர் வந்து நேரில் வந்து பார்த்து ரெகக்னைஸ் பண்ணணும், இப்போ டிலே ஆகும். இப்போ அந்த கலெக்டருடைய ரோல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒன்லி மெடிக்கல் போர்டுன்னு சொல்லிட்டாங்க. ஒன்லி மெடிக்கல் போர்டே முடிவு பண்ணிடலாம் அப்படிம்பாங்க. இது முதல் கேஸ்னால சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துட்டு போகுது, அவ்வளோதான். இப்போ ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் போர்டு ரிஜெக்ட், இப்போ வந்து கருணை கொலை பண்ண சொல்கிறோம், ஆனால் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் போர்டு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அந்த ஃபேமிலி என்ன பண்ணலாம்னா ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போகலாம். அப்பீல் போயிட்டீங்கன்னா ஒரு நியூ மெடிக்கல் போர்டு வைக்கலாம். இப்போ மெடிக்கல் போர்டு 1 இருக்கும், மெடிக்கல் போர்டு 2 இருக்கும். இப்போ மெடிக்கல் போர்டு ரிஜெக்ட் பண்ணாலும் நம்ம ஹைகோர்ட்டுக்கு போய் என்ன பண்ணுறோம், அப்பீல் பண்ணலாம் அப்படிங்கிற இதான் கொண்டு வராங்க.
இப்போ வந்து பேசிவ் யுத்தனீசியா இன் இந்தியா இந்த லிவிங் வில்லை பற்றி சொல்கிறாங்க. லிவிங் வில்லுங்கிறது உயிர் எழுதி வைக்கிறதா, வாழும்போது உயிர் எழுதி வைக்கிறதா, ஒரு லீகல் டாக்குமெண்ட். லைஃப் சப்போர்ட் ட்ரீட்மெண்ட் சுட் நாட் பி கண்டினியூடு இன் டெர்மினல் இல்னஸ். எனக்கு நீங்க முடியாத ஒரு நோய் இருக்குன்னா என்னுடைய லைஃப்பை வித்ட்ரா பண்ணணும் அப்படிம்பாங்க. டாக்டர் மே வித்ட்ரா லைஃப் சப்போர்ட் சிஸ்டம். டாக்டர் என்ன பண்ணிடலாம்னா அந்த லைஃப் சப்போர்ட்டுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், கழட்டி போட்டுடலாம். இதான் அந்த லிவிங் வில்ல கொடுக்குறாங்க. இப்போ இது வந்து ஒரு இது. அடுத்தது இப்போ லிவிங் வில்ல கொடுத்தாலும் மெடிக்கல் போர்டுடைய அப்ரூவல் வேணும். மெடிக்கல் போர்டுக்கு 2 போர்டு வச்சுருக்காங்க. ஒன்று வந்து பிரைமரி மெடிக்கல் போர்டு அப்படிம்பாங்க, இன்னொன்று வந்து செகண்டரி மெடிக்கல் போர்டு அப்படிம்பாங்க. இந்த பிரைமரி மெடிக்கல் போர்டில் யார் இருப்பான்னா ஹாஸ்பிட்டலுடைய டாக்டர் இருப்பாங்க. ஹாஸ்பிட்டலுடைய டாக்டர். செகண்டரி மெடிக்கல் போர்டில் யார் இருப்பான்னா எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. இவங்க சர்டிஃபிகேட் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா ரெக்கவரி இஸ் இம்பாசிபிள் அப்படிங்கணும், பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கணும். ஏன்னா சப்போஸ் அந்த லிவிங் வில் எழுதலைன்னு வச்சுருங்களேன், அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலி மெம்பர் ஏன்னா லீகல் கார்டியன் அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஏன்னா அப்போ அந்த லிவிங் வில்னா அவங்களுடைய ஆதரவாளர்கள் என்ன செய்யணும், பெர்மிஷன் கொடுக்கணும். இப்போ அடுத்தாப்புல என்ன ஹியூமானி வித்ட்ராவல் ஆஃப் லைஃப் சப்போர்ட். அந்த 2 போர்டும் அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா, அப்ரூவல் கொடுத்தோன்னே என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணிடுறாங்க. அவங்க லைஃப் சப்போர்ட்டுக்கு என்னெல்லாம் கொடுக்காமோ வித்ட்ரா பண்ணிடுறாங்க. ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன். ஆல் மெடிக்கல் போர்ட் ரிப்போர்ட் ஆன் டிசிஷன் மஸ்ட் பி ரெக்கார்டட் ப்ரிவென்ட் மிஸ்யூஸ். அதனால் ப்ராப்பராக வச்சுக்கணும், இதை மிஸ்யூஸ் பண்ணிக்கூடாது அப்படிங்காங்க. இப்போ முக்கியமான இது வந்து இது 2023 மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இப்போ ஹரிஸ் ராணா கேஸ் இதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அதான் முக்கியம். என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோர்ஸிங் எ பெர்சன் டு ரிமைன் இன் எ பெர்மனன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட். பெர்மனண்டாக கோமா ஸ்டேஜில் இருக்காங்க, அதுவே ஒரு மனுஷனுடைய கண்ணியத்தை மீறுற மாதிரி இருக்குது, ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள உயிர் வாழ வச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. 2வது செயற்கையாக அவங்கள வந்து ஆர்டிஃபிஷியல் ப்ரொலாங்கேஷன் லைஃப், செயற்கையாக அவங்கள வாழ வைக்கிறது வந்து அதுவுமே அவங்கள சஃபர் பண்ணுற மாதிரி தான் அப்படிங்காங்க. Passive euthanasia is viewed as part of the dignity end of life care. அப்போ கண்ணியத்துடன் இறக்குறதுக்கு பேசிவ் யூத்தனேசியாங்கிறது முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹரிஸ் ராணா கேஸில் கொடுக்காங்க. அப்போ ஒரு முக்கியமான கேஸ். இந்த ஜட்ஜ்மெண்ட்லேருந்து நமக்கு என்ன தெரியுது, இப்போ கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்லேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட். ஹரிஸ் ராணா கேஸில் என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இதான் முன்னோடி ஆப்ரேஷன் பிரசிடென்ட். ஏன்னா பேசிவ் யூத்தனேசியா 2011 கொண்டு வந்தாலும் இதில் தான் ஃபர்ஸ்ட் டைம் ரியல் கேஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸ்ட்ரென்தன் ரைட் டு டை வித் டிக்னிட்டி. அந்த கண்ணியத்துடன் இறப்பதற்கு உரிமை இருக்குது அப்படின்னு ஆர்டிகல் 21 ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. லீகல் கிளாரிட்டி ஃபார் டாக்டர்ஸ். ஏன்னா அந்த முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு லீகல் கிளாரிட்டி இருக்காது, இவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணும், டாக்டர் வந்து இறங்கி அந்த வேலையை பார்க்க மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு அந்த ஃபியர் வந்து குறைஞ்சி போச்சு. கிரிமினல் லயபிலிட்டிங் இருக்குது. ஏன்னா கருணை கொலை பண்ணிட்டாங்க, வேனுக்குன்னு தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்லிடக்கூடாது. அப்போ வந்து அந்த கிளியர் கட் இதாகிடுது. அப்புறம் மெடிக்கல் எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. மெடிக்கல் எத்திக்ஸ் என்ன கேட்டிங்கன்னா ஒருத்தன் காப்பாற்ற முடியும்னா அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாற்றணும். காப்பாற்றவே முடியாதுங்கிறத அவனுக்கு போய் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டுருக்குன்னு வச்சிங்களேன், அப்போ வந்து அவனை வந்து புண்ணாக்குற மாதிரி. அப்போ அந்த எத்திக்ஸ் இங்கே காப்பாற்றப்படுது. பிறகு இப்போ கோர்ட்டு தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கோர்ட்டு என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு லெஜிஸ்லேஷன், ஏன்னா பார்லிமெண்ட்டில் இதுக்குன்னு ஒரு லெஜிஸ்லேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்போ நடந்த கேஸில் இந்த ஒரு 5 பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். மொத்தத்தில் இது என்ன தெரியுதுன்னா நமக்கு வந்து இந்தியாவில் யுத்தனேசியா இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. என்ன இருக்குன்னா பேசிவ் யுத்தனேசியா தான் இருக்குது. ஏன்னா பேசிவ் யுத்தனேசியா என்னென்னா ஒருத்தன் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா, நம்ம காப்பாற்றவே முடியாத ஸ்டேஜுக்கு போயிட்டா அவனுக்கு வந்து லைஃப் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம், அந்த லைஃப் சப்போர்ட்டை உருவி விட்டுறணும். அப்போ நேச்சர் ஆஃப் டெத்தில் அவன் இறந்து போயிடுவாங்க. அவனை போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம பார்த்த கேஸுடைய சாராம்சம் என்ன கேட்டிங்கன்னா 2011 அருணா கேஸு. ஏன்னா 2018 காமன் காஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அடுத்தது 2023 இதை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இதில் கொடுத்த 2026 இப்போ பார்த்த ஹரிஸ் ராணா கேஸ். ஹரிஸ் ராணா கேஸ் தான் என்னென்னா இந்த கைட்லைன், அதாவது பேசிவ் யுத்தனேசியாவை அந்த கைட்லைன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண ரியல் கேஸ் என்ன கேட்டிங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ரியல் கேஸ் ஹரிஸ் ராணா கேஸ். 3மே நமக்கு
இம்பார்ட்டன்ட் கேஸ். அருணா கேஸில் வழக்கு போடுறாங்க. அதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா வழக்கில் ஓகே சொல்லிட்டாங்க. ஏன்னா காமன் காசில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஆர்டிகல் 21 என்ன சொல்கிறாங்கன்னா ரைட் டு டை வித் டிக்னிட்டி அப்படிங்காங்க. அதில் மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க. மாடிஃபிகேஷன் பண்ண பிறகு இம்ப்ளிமெண்ட் பண்ண ரியல் கேஸ்ன்னா ஹரிஸ் ராணா கேஸு. கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்க, இந்த வருஷம் இந்த கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. மெயின்ஸ் ஓரியன்டேஷன்லையும் எத்திக்ஸில் வரலாம், குரூப் 1 எத்திக்ஸில் வரலாம். ப்ரிலிம்ஸ் ஓரியன்டேஷனில் கண்டிப்பாக ஆர்டிக்கலை வச்சு கேஸை வச்சு ஏதாட்டும் ஒரு கொஸ்டின் இந்த வருஷம் நடக்கக்கூடிய எந்த எக்ஸாம் இருந்தாலும் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இவ்வளோதான் நம்ம டீட்டெயிலாக பார்த்தது, ஓரளவுக்கு பார்த்துருப்போம். நமக்கு முக்கியம் வந்து இந்த 4 பாயிண்ட் தான் முக்கியம். தேங்க்யூ.